உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏ, நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், வெளியே போறேன்னு தெரியுதுல. இப்பதான் உனக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைச்சதாக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முக்கியமான விஷயம், எனக்கு இப்பவே உங்ககிட்ட பேசணும். சரி, என்னன்னு சொல்லி தொலை. மகா, சீக்கிரமா. நீ சொல்ல வந்ததை சொல்லு. என்ன சொல்ல வந்த? ஏய், எம்பிட்டு நேரம் நான் உனக்காக நின்னுகிட்டு இருக்கேன். சொல்ல வந்ததை சொல்லி தொலை. இல்லத்த, நான் ஜேம்ஸை கட்டிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஜேம்ஸை கல்யாணம் பண்ணி வைங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நினைச்சு பேசுவியா? கிளம்புமா, வாங்க. அட்டத்தரத்துங்க முடிச்ச கழுத உன் மூஞ்சில முடிச்சிட்டு போனாலும் குடிக்க கஞ்சி கிடைக்காது. எந்த நேரம் பார்த்து குறுக்க வர? ஏய், எதை எப்ப பேசணுமோ அப்பவே பேசி முடிச்சிருக்கணும். இப்ப இத பேசுறதுக்கு நேரமா? வெளியே போறவள வழி மறிச்சு கதை சொல்லிட்டு இருக்கா கதை. போடி, அப்புறமா பேசிக்கலாம். இங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன், போவோமா? ரூமை லாக் பண்ணிட்டு வாங்க, போவோம். கூட்டிட்டேன் மகா, வா போவோம். பாத்தீங்களா அத்தை, நீங்க இங்க நிக்கிறீங்க, அவ எவ்வளவு திமிர்த்தனத்துல ரூமை பூட்டிட்டு வாங்கங்கிறா. அத்தை, உங்களை கொஞ்சம் கூட மதிக்காம எவ்வளவு திமிர்ல போறான்னு பாத்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து அவளுக்கு திமிரு கூடி போச்சு. ஓவரா ஆட்டம் போட ஆரம்பிச்சிருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமா தானே. அவரு ஹனிமூருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காருல, பின்ன இப்படித்தான் ஆடுவா. ஆடட்டும், எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். இப்பவே இந்த திமிரு இன்னும் என்ன வரத்து வருவா? இங்க பாருங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்பவே இவ இந்த ஆட்டம் ஆடுறா, நீங்க இவ வீட்ல பொண்ணு எடுக்க போறீங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. அறிவு கட்ட முண்டம், முதல்ல ஓங்கிட்டு தானே சொன்னேன் ஜேம்ஸை கட்டிக்கணும். அன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப அவனை கட்டிக்கணும்னு ஒத்த கல்ல நிக்கிற. இங்க பாரு, நீ இவகிட்ட மல்லுக்கு நிக்கிறதுலாம் சரிப்படாது. இவளுக்கு ஏத்தவ அந்த ருக்கு தான். நீ உன் வேலையை பாரு. உனக்கு நல்ல மாப்பிளையா நானே பார்த்து கட்டி வைக்கிறேன். என்னத்த என்ன சொல்றீங்க? எனக்கு ஜேம்ஸ் தான் மாப்பிள்ளைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஜேம்ஸை கட்டி வைங்க. என்னத்தானே கடையில போய் பலகாரம் கேட்ட மாதிரி எனக்கு அதுதான் வேணும் கொடுங்கன்னு இழிச்சுக்கிட்டு நிக்கிற. இங்க பாரு, நான் என்ன சொல்றனோ அதை தான் நீ கேட்கணும். ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாரு. என்ன வழி மறிச்சுக்கிட்டு கதை சொல்ற கதை. திமிரு பிடிச்ச கிழவி, நான் என்ன சொல்றேங்கிறத காதுல வாங்காம அது பெசாட்டி போகுது. போகட்டும், எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். அந்த ருக்கு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா? அவ எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றான்னு நான் பாக்குறேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அன்னைக்கு இவனை கட்டி வைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு ஜேம்ஸை கட்டி வைக்க மாட்டேங்கிற. அப்போ நீ எனக்கு குழி பறிப்ப, நான் அதுல விழுவனா? பாப்போம், உன் கைய வச்சே உன் கண்ணை குத்த வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அப்பா பொறுமையா இருப்பா, நான் சொல்றதை கேளு. அக்காவும் மாமாவும் இங்கதான் வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப நான் பொய் சொல்லலப்பா. எட்டி, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருக்கட்டும். அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன் அக்கா காரிட்ட பேசாம இருக்கிறதுலாம் ஒரு நடிப்பு அப்படி இப்படிங்கிற. ஆனா நீ நடத்துக்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. மாப்பிள்ள வந்து அவர் வாயால சொல்லட்டும், நான் நம்புறேன். இல்லனா உனக்கு நான் கொடுக்கற கூட இருக்கு பாரு, அது இதுக்கு முன்னாடி நீ வாங்கினதாவே இருக்காது. நீ என்ன லூசாப்பா? நான் சொல்றத பொறுமையா கேளுப்பா. வரட்டும்பா, வந்த பிறகு உனக்கு எல்லாம் புரியும். இப்பா அங்க பாரு, மாமா வர்றாரு பாரு. ஏக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியக்கா? பேசாதட்டி, கொழுப்படுத்தவள, திமிரு பிடிச்சவள. இத்தனை நாளும் என்கிட்ட சண்டை போடுற மாதிரி எப்படியெல்லாம் நடிச்சிருக்க. நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ஏமிட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? ஆமா, சொல்லியிருந்தா நீ அப்படியே எல்லாத்தையும் காப்பாத்திருப்ப. ஏன் உன் பக்கத்துல நிக்கல மாமா? அவருக்கு தான் தெரியும், கேட்க வேண்டியதானே? பாருங்கப்பா, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னை எப்படி எல்லாம் படுத்தி எடுக்கிறாங்கன்னு. சரி விடுமா, அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. எனக்கே இம்புட்டு நேரம் கோவம் தான். அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பொய் சொல்றான்னு தான் நானும் நினைச்சேன். மாப்பிள்ள சொன்ன பிறகுதான் எல்லாம் புரியுது. ஆமா மாப்பிள்ள, எதுக்காக வீட்டுல பேசாம இங்க வர சொன்னீங்க? இல்ல மாமா, அம்மா கிளம்புறத கவனிச்சேன். அம்மா நேரா அங்கதான் வருவாங்க. நம்ம எல்லாரையும் அங்க சேர்ந்து பார்த்தா அப்ப நம்ம எல்லாரும் நடிக்கிறோம்னு தெரிஞ்சிடும்ல. அதான் அங்க வேண்டாம், இங்க வாங்கன்னு சொன்னேன்.
சரிங்க மாப்பிள்ள, இப்ப நான் என்ன பண்ணணும்? அம்மா பொண்ணு கேட்ட உடனே கொடுக்குற மாதிரி ஒத்துக்காதீங்க. கொஞ்சம் பிகு பண்ணுங்க. அதாவது எப்படின்னா, என்னால் இப்போல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது, வைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு 2 பொண்ணையும் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. அப்ப கண்டிப்பா பொண்ணு கொடுக்கணும்னு சொல்ல வர்றீங்க, அப்படித்தானே? என்னம்மாம்மா, நேற்று தான் அம்பது தூரம் புரிய வச்சிருக்கேன். திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. மாமா, என் தம்பியை விட நல்ல மாப்பிள்ளை இவளுக்கு வேற யார் கிடைப்பா சொல்லுங்க. அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. ஆனா இந்த கழுதை எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவா. இவளை கொண்டு அங்க கொடுத்துட்டு அப்புறம் உங்க அம்மா கிட்டயே மல்லுக்கு நிப்பா. நான் எப்படி அதெல்லாம் தாங்கிக்க முடியும்? ஐயோ மாமா, அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு அவளை மாதிரி ஒரு பொண்ணு தான் தேவை. இங்க பாருங்க, மகா மாதிரி இருந்தாலாம் சரிப்படாது. ருக்கு தான் எங்க அம்மாக்கு ஏத்த மருமக. உங்க பேச்சை நம்பிதான் நான் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறேன். சரி மாப்பிள்ள, இப்ப உங்க அம்மா வந்த உடனே சம்மதிக்க கூடாது, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லணும், அப்படித்தானே? ஆமா மாமா, கொஞ்சம் அதிகமாவே பிகு பண்ணுங்க. இப்பதான் நாங்க வரும்போது அங்க அந்த எலிசபெத் எங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருந்தா, ஜேம்ஸ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி இப்படின்னு. அதனால நீங்க கொஞ்சம் ஓவராகவே முறுக்குங்க, அப்பதான் சரிப்படும். சொல்லிட்டீங்கல்ல, பிச்சு உதறிடுறேன். பா இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டியே? ஏய், வாய மூடிட்டு கம்முனு இரு. மாப்பிள்ள சொன்னதுனாலதான் நான் சம்மதிக்கிறேன். வரதட்சணையே கொடுக்காம உன் பொண்ணை கட்டுறதுக்கு யார் வருவா? அதனால சரின்னு சொல்லியிருப்ப. ஏய், என்ன அப்பாவே எதிர்த்து பேசுற? வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. நீ எதிர்க்க வேண்டிய ஒரே ஆளு எங்க அத்தை தான். அதுவும் மரியாதை இல்லாமலாம் பேசினா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். போதும், ரொம்ப ஓவரா ஆடாத. உன் மாமியார் உன்னை மதிக்கிறதே கிடையாது. நீ என்னன்னா கொடி பிடிச்சிட்டு நிக்கிறியா? நான் ஒருத்தன் இங்க நிக்கிறேன். எங்க அம்மாவை பேசுறதுக்கு முன்னாடி என்ன பாரு. மாப்பிள்ள, அதனாலதான் அவ இம்புட்டு அடக்க உடக்கமா பேசுறா. அவ பேசுறத நீங்க கேட்டது இல்லைல்ல. ஒரு நாள் தண்ணி சட்டியில வந்து பாருங்க. ஐயோ, அவ பேசுற பேச்ச கேட்டா உங்களுக்கு தலையே சுத்திரும். சரிங்க மாமா, அப்ப ரொம்ப நேரம் நாங்க இங்க பேசிக்கிட்டு இருந்தா யாராவது பார்த்தாங்கன்னா சந்தேகம் வந்துடும். அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். எப்படியும் நேரா அம்மா அங்கதான் வருவாங்க. நீங்க சமாளிங்க. சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அக்கா, கவலைப்படாம இரு. கூடிய சீக்கிரம் நான் வந்து உன்னை காப்பாத்திடுறேன். ஏய் வாலு, நீ கவனமா இரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ கவலைப்படாத. சரிங்க மாமா, அப்ப நீங்க முதல்ல கிளம்புங்க. வரேன் மாதா. சரிங்கப்பா. அக்கா வரேன். அக்கா வரேங்க்கா. சரிடி. எங்க அப்ப நாமளும் கிளம்புவோமா? சரி மகா. எப்படி மகா உன்னால மட்டும் எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்க முடியுது? எங்க அம்மா நாம வெளியே போகும்போது என்ன பேச்சு பேசினாங்க பார்த்தல? ஏங்க அதுக்காக அதையவா நினைச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஏங்க பேசினா பேசிட்டு போறாங்க. அவங்க மனசுல இருக்கிற ஆத்திரத்தை எப்படி தான் கொட்டுறது? இப்படித்தான் எதையாவது சொல்லி கொட்ட முடியும். நேத்து நீங்க அவங்கள அப்படி பேசினது அவங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. அதனாலதான் இப்படியெல்லாம் என் பிள்ளை என்னை எதிர்த்து பேசுறான்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க கடுப்புல 4 வார்த்தை முன்ன பின்ன பேசுவாங்க. அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? மகா, நீ எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிற. ஆனா என்னால முடியல. என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா உன்னை என்ன பேச்சு பேசினாங்க, எனக்கு அதுதான் ஏத்துக்கவே முடியல. ஆத்திரமா வருது. நீங்க ஆத்திரப்பட்டோ ஆவேசப்பட்டோ எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. முதல்ல நிதானமா யோசிங்க. நமக்கு ருக்குவோட கல்யாணம், உங்க தம்பியோட கல்யாணம், உங்க தங்கச்சி கல்யாணம் எல்லாம் ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் நாம எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ இருந்துதான் ஆகணும். ஏங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்தாதான் எல்லார் கல்யாணத்தையும் நடத்தி முடிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆனாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருங்க. நேத்து நீங்க சண்டை போட்டதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் எதையாவது சண்டையை போட்டு குடும்பத்தை ரெண்டாக்க பாக்குறீங்களா? ஏங்க வெளியே இருந்துகிட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமா? நல்லா யோசிங்க. நீ சொல்றதும் சரிதாண்டி. நாம இங்க இருந்தாதான் இவங்க கல்யாணம்லாம் நடக்கும்.
அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எனக்கு தான் எங்க அம்மா பேசின உடனே அப்படியே கோபம் தலைக்கு ஏறிட்டு கண்ட மாதிரி திட்டணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல, வாயை மூடிக்கிட்டேன். ஒருவேளை வேணும்னே நம்மளை வெறுப்பேத்துறதுக்கும் கோவப்படுறதுக்கும் வம்பு அழைப்பாங்களோ, அப்பதான் நம்ம இந்த வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு நினைச்சாலும் நினைச்சிருப்பாங்களா இருக்கும். இருக்கும் தேவையில்லாம இப்படி எல்லாம் கோவப்படாதீங்க. முதல்ல இவங்க 2 பேருடைய கல்யாணமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் யாரு நம்ம கிட்ட வம்பளத்தாலும் நம்ம அதை கண்டும் காணாத மாதிரி இருக்கணும். இங்க பாருங்க, அவங்க அட்டத்தரத்தினியை பிடிச்ச கழுத அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அட்டத்தரத்தினியை பிடிக்க போதா? இங்க பாருங்க, சாஸ்திரம் சம்பிரதாயம் பாக்குற எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. நீங்க என்ன சும்மா தேவையில்லாம வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கவலைப்படுறதை விட்டுட்டு ஐயா போய் குளிங்க. என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தா போய் குளிக்கணும்னு தெரியாது? முதல்ல போய் குளிங்க, வேர்வை வாட தூக்குது. அது எனக்கும் தெரியுது. ஜாகிங் போயிட்டு வந்தேனா, நாளையில இருந்து உன்னையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். எப்படி வசதி? ஐயோட சாமி, என்னாலலாம் முடியாது. 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே மூச்சு தெறிக்க ஓடுறது. ஏங்க எங்க வீட்டுல எனக்கெல்லாம் அந்த பழக்கமே கிடையாது. காலையில மார்கழி மாசம் எங்க அம்மா எழுப்பி விட்டா அது குளிச்சுட்டு கோலம் போடுறதுக்காகத்தான் இருக்கும். இப்படி ஓடுறது சாடுறதெல்லாம் ருக்கு தான் பண்ணுவா. என்னாலலாம் முடியாதுங்க. அடியே, இப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்பு ஃபிட்டா இருக்கும். நாளையில இருந்து ரெடியா இரு. ஐயே, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இங்க பாருங்க, ஏற்கனவே என் உடம்பெல்லாம் ஃபிட்டா தான் இருக்கு. தேவையில்லாம எண்ணெய் பலகாரம்லாம் நான் சாப்பிட்றது கிடையாது. எது பிடிக்குதோ அப்படின்னாலும் அது அளவோடு தான் சாப்பிடுவேன். இதை அடிச்சு போட்டு திங்கிறது, அப்புறம் கடந்து மாங்கன்னு எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு சரிப்படாது. நீங்க ஓடுங்க. ஏய், நானும் லிமிட்டடா தான் சாப்பிடுவேன். அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணாம இருக்க முடியுமா? உடம்புக்கு தினமும் எக்ஸசைஸ் பண்றது தான் நல்லது. இந்த நல்லது சொல்லதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அதுவும் இந்த டிசம்பர் மாச குளிர்ல ஐயோ பல்லலாம் வடவடன்னு அடிச்சுக்கும். நான் எங்க ஓடுறது? அப்புறம் என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க ஓடுறதும் ஓட முடியாம போயிரும். போய் குளிங்க போங்க. அப்ப நீ வர மாட்ட. அதெல்லாம் மாட்டேன். அப்போ ஒரே வழி. என்னது? உன்னை அப்படியே அழகா தூக்கி கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல போடுறது தான். ஐயே சீ, அது என்னங்க அம்புட்டு தண்ணிக்குள்ள எருமை மாடு குளிக்கிற மாதிரி என்னாலலாம் குளிக்க முடியாது. நான் ஆத்துல டிப்பர் வச்சு கோரி தான் குளிப்பேன் தெரியுமா? எனக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் கத்து தரேன். அதெல்லாம் வேண்டாம. இப்போ நான் நீச்சல் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? இங்க பாரு, அது வேண்டாம் இது வேண்டான்னு இருக்கிறதுனால தான் உன்னை வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும்னு தோணுது. நாளையில இருந்து உன்னோட ட்ரெயினர் நான் தான். உனக்கு ஸ்விம்மிங், ரன்னிங் என்ன கத்து தரணுமோ எல்லாம் கத்து தருவேன். அது போங்க, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. போய் குளிங்க, நான் டவல் எடுத்துட்டு வரேன். அப்ப முதுகை யாரு தேய்ச்சி விட்டுறது? இத்தனை நாளும் யாரு தேய்ச்சி விட்டா? நீங்களா தானே குளிச்சுக்கிட்டீங்க? அப்படியே குளிங்க. நீங்க ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே. அப்படிங்கிற வாயேன். எதுக்கு அன்னைக்கு என்ன ஃபுல்லா சவர்ல நினைச்சு விட்ட மாதிரி நினைச்சு விட்டுறதுக்கா? என்னால முடியாதுப்பா, நீங்களே போய் குடிங்க. இப்பதான் வெளியே போயிட்டு வந்து புடவைய மாத்திருக்கேன். தானே நகர மாட்டியே. நகர்ந்து போங்க, ஜாக்சன் வரான். வரட்டும். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன சித்தப்பா இது? டாய்லெட்ல குத்து வச்சிருக்கிற மாதிரி குத்து வச்சிட்டு இருக்க. என்னத்துக்கு இப்படி குத்து வச்சிட்டு இருக்க? என்னடா இது, ஊடக்குள்ள வந்து இப்படி எட்டி பாக்குற? மகா சித்தி பார்த்தே நாளாயிட்டு. ஒரே பிஸி. எக்ஸாமுக்கு படி, அத படி, இத படின்னு டார்ச்சர் பண்றாங்க. அதான் உத்து பார்த்தேன். மகா சித்தி, நீ இப்பதான் ரொம்ப அழகா இருக்க. அப்படியாடா தெரியுது? ஆமா சித்தி, இப்பதான் ரொம்ப அழகா இருக்க. என்ன சித்தப்பா, உன் மேல ஒரே வேடுவ வாடையா அடிக்கி. நீ இன்னும் குளிக்க போகாம என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் பார்த்தேன் ஓடிட்டு இருந்த. எனக்குலாம் ஓடுனா எப்படி மூச்சு வாங்கிட்டு தெரியுமா? ஆமாடா, ஓடுனா மூச்சு வாங்கும். உங்க சித்திக்கு நீச்சல் அடிக்க தெரியாதான். அதான் நம்ம ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்க சொல்லி கொடுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
அப்ப நான் ஒருத்தன் இருக்கனே, எதுக்குடா இருக்கேன்? அதுவும் சரிதான். நீ ஒருத்தன் இருக்கியோ, அப்ப நீ சொல்லி கொடுப்பியா? ஆமா, ஏன் பொண்டாட்டிக்கு நான் சொல்லி கொடுப்பேன். நீ ஏன் சொல்லு? நீ என்கிட்ட நீ சொல்லி கத்துக்கிடுவியா? சித்தப்பாட்ட கத்துக்க போறியா? நான் உன்கிட்டயே கத்துக்கிறேன்டா. சூப்பர் சித்தி, நீ என்கிட்டயே கத்துக்கோ சரியா? இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவு. இன்னைக்கு ஏதாவது நல்ல ஸ்நாக்ஸா செஞ்சு சரியா? செஞ்சு தரேன்டா. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. அன்னைக்கு நல்ல இனிப்பா ஒரு குளுக்கட்டை செஞ்சு தந்தியே, அந்த மாதிரி செஞ்சு தரியா? கொலக்கட்டையா? செஞ்சுட்டா போச்சு. தேங்க்ஸ் சித்தி. நீ செஞ்சு வை, நான் குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன் சரியா? சரிடா. சித்தப்பா, நீ ஆளுக்கடவே குளுக்கட்டை மட்டும் தான் இருக்க. என் குளுக்கட்டை எல்லாம் தின்னு தித்துறாது சரியா? டேய், நான் திங்க மாட்டேன்டா, நீ வந்து தின்னு. சரி, அப்பா ரூம்ல இருக்கா இல்லையா? அப்பதான் உன்னை பார்க்கணும்னு வர சொல்லிச்சு. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வா சரியா? சரிடா. என்ன கிளம்புங்க, நான் போய் அவனுக்கு கொலக்கட்டை செய்றேன். நீங்க குளிச்சிட்டு வாங்க. கொலக்கட்டை செய்யறதெல்லாம் சரி, முதல்ல கொஞ்சம் முதுக தேய்ச்சி விட்டுட்டு போனா நல்லா இருக்கும். ஏங்க, என் புடவை பூரா நினைக்கிறதுக்கு வழி பாக்குறீங்க அப்படித்தானே? போய் குளிங்க. சாயங்காலமா மறுபடியும் குளிக்கும் போது தேய்ச்சி விடுறேன். நிஜமா? நிஜமாதான், கிளம்புங்க. சரி சரி.